ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனலோட ஒரு பெரிய அப்டேட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேமிங் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், மோட்டோ விளாகிங் ட்ரை பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. இந்த வட்டம் நான் சொல்லிட்டு அது இதாகிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த வட்டம் டேரெக்டாக எல்லாமே வாங்கி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்து போடுறேன். மோட்டோ விளாகிங்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய கேஜெட் மாதிரி என்னென்னா ஹெல்மெட்டு தான். ஸோ ஸ்டீல் பேரில் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். உங்களுக்கு எப்படி பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல பிராண்டட் ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்கன்றதுனால தான் ஸ்டீல் பேர் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஏற்கனவே ஹெல்மெட்டை வந்து அன்பாக்ஸ்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு சின்ன ரைடுமே ட்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கல. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் போஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. அதனால் இப்போ கிடைக்கிற டைமில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி பொருள் காட்டுறேன். ஏற்கனவே நான் இது பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு தேவை. ஓகே, இதுதான் நம்மளோட ஹெல்மெட்டு. ஸோ ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட என்னென்ன மாதிரிலாம் இதை செட் பண்ணேன்றதை மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு மட்டும் நல்லா ஒரு பிராண்டட் ஹெல்மெட்டு. மற்றபடி நார்மலாக ஃபோனில் யூஸ் பண்ணுற மைக் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்ஃபோன் மைக்கு, அந்த ஹெட்ஃபோன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த சைட்லேயே வந்து ஒரு இது இருக்கும், நீங்களே கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த கேப்பில் வந்து வயரை ஃபுல்லாக தேவையில்லாத எக்ஸஸ் வயரை உள்ளே போட்டுட்டு இந்த மைக் பார்த்தீங்களா, நம்ம பேசுகிற மைக்கு, அந்த மைக்கில் மட்டும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்ற மாதிரி செட் பண்ண சொல்லி தான் நான் ஒரு யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். அதே மாதிரி செட் பண்ணேன். ஸோ அந்த இதை வச்சுட்டு மேலே மட்டும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. இதை மட்டும் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து மைக்குக்கு தேவையான அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு சிம்பிளாக இதை மட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மவுண்ட்டு நம்ம வந்து ஃபோனில் தான் நம்ம விளாக் பண்ண போகிறோம். வேறு கோப்ரோவோ இல்லை ஆக்ஷன் கேமரா எதுவுமே நம்ம வாங்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு வாங்கியிருக்கு, சின் மவுண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது நான் சொல்லணும்னு வேண்டியதில்லை. நார்மலாகவே நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு முன்னாடி வந்து இதை நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். லைட்டாக போட்டு நீங்கள் இப்படி உள்ளே மட்டும் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இதை மட்டும் மாட்டி மட்டும் காட்டிடுறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மட்டும் கட்டிடுங்க. ஏன்னா இது எதுவுமே லூஸ் ஆகி கட்டிடாதீங்க. ஏன்னா ஃபோன் நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால இது சீக்கிரமாக கீழே இழுத்துக்கிட்டே வரும். அதனால நல்லா டைட்டாக மட்டும் கட்டிடுங்க. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் வாங்கும்போதேவும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்மெட் அந்த இது பண்ணுறதும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இந்த இதில் ஒரு சின்ன இதோட இருக்கும். ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் லாக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது நார்மலாக நீங்கள் இப்படி சும்மா டைட் பிடிச்சாலே போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். நம்ம கேமராவை தூக்கி ஃபோனை தூக்கி செட் பண்ணி வச்சிட வேண்டியதான். என் ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ Z1 Pro. ஸோ அதில் தான் நான் சேனலே க்ரியேட் பண்ணேன், அதுலேயே கேமிங் போட்டேன். இப்போ கடைசியில் பார்த்தா அதில் தான் விளாகே பண்ண போகிறேன். இனிமேல் இந்த ஃபோனுக்கு வாயிருந்தால் அழுதுரும். இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் டைட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸஸ் வயராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வயரை மட்டும் நீங்கள் உள்ள அந்த சைடில் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ள நம்ம வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் செட்டப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த பக்கம் வந்துட்டு இப்போ நீங்கள் கேமரா மட்டும் ஆன் பண்ணுறீங்கன்னா விளாகை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் இது வைசரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் உள்ளே இருந்துட்டு நீங்கள் கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுதா என்ன அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒன்று தான் இது மிகப்பெரிய மைனஸு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல பேசலாம். கரெக்டாக வந்து மெயினாக மைக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இதை மட்டும் காமிச்சு இந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி மட்டும் மைக்கை செட் பண்ணிடுங்க. வேறு சைட்லேயோ வேறு எங்கிட்ட வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து
ஏர் சவுண்டு வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கும். கரெக்டாக இந்த இடத்துல வர்ற மாதிரி செட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வாய்க்கு நேராக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைடு போக போகிறோம். அந்த கிளிப்பையும் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் மக்களே. மண்டையில் மாட்டு. மண்டையில் வர மாட்டோமா? மிச்சத்தை லாக் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் மட்டும் ஓடுதான்னு பார்த்துக்கோ. ஓடுதா? சரி ரைட்டு. நான் போய் ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வரேண்ணே. ரைட்டு எது சரி போய்ட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. சரி சின்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே. ஐ திங்க் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இந்த விண்டு நாய்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் மெயினாகவே இதை பண்ணுறேன். முன்னாடி மொபைலில் மாட்டினதுனால ரொம்ப கீழே இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலு. மட்டும் கீழே இறங்காமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே. விண்ட் நாய்ஸ் சவுண்டு எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஒரு செக்கிங்கு. நடுவில் இருக்கு. கேமராவை நல்லா டைட்டாக தான் போட்டிருக்கு. பட் கலந்து விழுகாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம். ரைட்டு. இதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு போவோம். ஐ திங்க் இப்போ மதியம் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணேன். அது இந்த இடத்துல சரியான சவுண்டு நிறைஞ்சிச்சு. இந்த இடத்துல சவுண்டு வரலைன்னா கூட ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டாப் ஸ்பீட்லலாம் ஓட்டிகிட்டு போகிறதே கிடையாது. 40 to 50 தான். அதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடே ஓகே தான். முன்னாடி மொபைலில் மாட்டியிருக்கிறதுனால எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம கோப்ரோ அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு பட்ஜெட்டு கிடையாது. அதனால் நம்மளுடைய விவோ Z1 Pro இந்த மொபைல்லையே போட்டு செட் பண்ணியாச்சு. மதியம்னா இங்கிட்ட வரும்போது சரியான காற்றுங்க, பயங்கர இறைச்சல். ஏன்னா பாலத்துக்கிட்ட. ஸோ நார்மலாகவே இங்கே சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஓகே, நல்லா காற்றடிக்குது. இந்த காற்றுல மட்டும் நல்லா ரெக்கார்ட் ஆகிடுச்சின்னா போதும், நம்ம வந்து ஹைவேல அடித்து ஓட்டுறது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று கேமரா வியூ வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில. நான் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நல்ல வியூ இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறதுனால என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குதுங்க. லாரிக்காரனை நம்பி வேறு போகக்கூடாது. நெரிச்சு பிரேக் அடிச்சிருவானுங்க. முதல் நல்லா கேட்குதான்னு தெரிஞ்சுட்டு தான் நிறையா கண்டென்ட்டு பேசணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வாட்டில் நிறையா பேசுவோம், கடைசியில் அது ரெக்கார்ட் ஆகிருக்காது, இல்லைனா சத்தம் கேட்டிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், சரியான டென்ஷன் ஆகி போகும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சும்மா சவுண்டு மட்டும் இந்த இறைச்சலுக்கு நடுவில் நம்ம சவுண்டு மட்டும் நல்லா கேட்குதா அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் ட்ரை. சரியான காற்றடிக்கு. இந்த காற்று கடையில் கேட்குமா? தட்ஸ் ஒய். அது ஒன்று மட்டும்தான் சின்ன செக்கிங். வேறு ஈவினிங் தவிர எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்பாங்க. அவங்கள யாரும் வர்றாங்க முன்னாடி என்னத்தையும் மாட்டு போகிறான் நிப்பாட்டி கூப்பிட்டு கேட்காம வந்தால் சரி. முந்திலாம் எல்லோரும் பண்ணுவாங்க, ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்படியே போயிட்டு அண்டர் கிரவுண்ட் வழியாக ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு போயிடுவோம். எடுத்த வரைக்கும் வீடியோ முதல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
சொன்னேன்னா போலீஸ் இருக்காங்க. அந்த சைடு நான் தாண்டி வந்துட்டு தான் சொல்கிறேன். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, ஆர்சி புக் இருக்குது, இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது எதுக்கு முன்னாடி மாட்டிட்டு ஓட்டுறீங்கன்னு கேட்டுறக்கூடாது, அதை தான் யோசிக்கிறேன். பெரும்பாலும் யாரையும் கேட்டதில்லை. ஆனால் எங்கள் ஊர் சைடில் வந்து கேட்பாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஏன்னா எங்கள் ஊர் சைடில் இது வரைக்கும் யாரும் மோட்டோ விளாகிங் பண்ணி நான் பார்த்ததில்லை. இது என்னுடைய ரொம்ப நாள் கனவு, மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்றதேவும். சரி, இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நம்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே போச்சுன்னா சன்செட் ஆனதுனால சுத்தமாக வந்து உங்களுக்கு வியூ இருக்காது. அதனால தான் இந்நேரத்துலேயே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி வெளியில் வந்தேன் வீட்டில் இருந்து. ஸோ ஒரே ரவுண்டு தான் அடிச்சுட்டு நேராக போய் நிப்பாட்டிட்டு கரெக்டாக மட்டும் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டாக மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணுங்க. ஏன்னா வீடு வரைக்கும் போயிட்டு இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, நான் வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டாங்க. நான் பார்க்கவே இல்லை ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. சரி ரைட்டு, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் அதை நம்பி நான் பார்த்து வந்துட்டுருக்கேன். முழுக்க ட்ரஸ்ட்டு, அதை மட்டுமே நம்பி வந்தாச்சு. கொஞ்சம் வளருவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா அந்த ரைடு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ ஃபுல்லாக என்னால் போட முடியல. ஸோ அடுத்தடுத்த விலாகு கண்டிப்பாக இதில் ஓரளவுக்கு சவுண்டு ஓகே தான் நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. அது மாதிரி புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு நல்ல விலாகில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போடுறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். டாட்டா மக்களே.